வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் அடிஷனல் பென்ஷன் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் பென்ஷனர் இறந்த பிறகு ஃபேமிலி பென்ஷனாக மாறும்போது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் ஆகாமல் வந்தாச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். ஸோ அதில் அடிஷனல் பென்ஷனோட ப்ராப்ளம் மட்டும்தான் வருமே தவிர ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் அங்கே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசணும். ஸோ அந்த வீடியோவில் அடிஷனல் பென்ஷன் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அதாவது 65 வயசுக்கு மேலே ஆகும்போது 5% நம்மளுக்கு அடிஷனல் பென்ஷன் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரொஃபஸரில் பார்லிமெண்ட் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் அதுக்கு என்ன கொடுத்தாங்க, இன்றைக்கோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத பற்றியும், அடிஷனல் பென்ஷன் 80 வயதுக்கு மேலே ஆன பிறகும் கிடைக்காதவங்க எந்த மாதிரி அவங்களோட ஸ்டெப் எடுத்து அவங்களோட அடிஷனல் பென்ஷனோட அரியர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 3.46 லட்சமும் ஒருத்தர் 1.55 லட்சமும் அரியராக வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை அவங்க போராடி வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிடைக்காது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எங்கே கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ முதல்ல அடிஷனல் பென்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரோட வயது, அது பென்ஷனராக இருக்கலாம் இல்லை ஃபேமிலி பென்ஷனராக இருக்கலாம். ஸோ யார் பென்ஷன் வாங்குகிறாங்களோ அவங்களோட வயது இன்றைக்கி டேட்டில் 80 முடிஞ்சு 81 ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு 20% பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பேசிக் பேயில் அதிகமாகிட்டு அதுக்கான டிஏ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. இப்போ புதுசாக ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னாக்கா 120வது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி மூலிமா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டில் எப்போ ஒரு பென்ஷனரோட வயது 65 ஆகுதோ அப்போ 5%ம், 75 வயது ஆகும்போது அது 15% அதிகரிச்சிருக்கணும். அப்போ 70 வயசு ஆகும்போது 10% இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு 80 வயசு ஆகும்போது 20% வந்தாச்சு. இந்த ரெக்கமெண்டில் அரசோட நிலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளோட லோக்சபாவில் கேள்வி நேரத்தில் கேள்வி நம்பர் 2991 19/3/2025 அன்றைக்கி இந்த கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கான ரிப்ளை என்ன கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு. அதே போல் 120வது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி இது 8/12/2022 ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலில் இந்த கமிட்டியோட ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கான ரிப்ளை என்ன வந்திருக்கு, இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அடுத்த பாயிண்ட் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இதுதான் அந்த லோக்சபாவில் கேட்ட கேள்வி நம்பர் 2991, நாள் பார்த்தீங்கன்னா 19/3/2025. ஸோ இது கேள்வி இதில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, ஆல்ரெடி அடிஷனல் பென்ஷன் நம்மளுக்கு 80 வயசுலேருந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது. பென்ஷன் கிரீவன்ஸ் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது 65 வயசுலேருந்து 5%லேருந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்ட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மற்றபடி எல்லாமே இது அடிஷனல் பென்ஷன் பற்றி தான். ஸோ இப்போ நம்ம அந்த கேள்விக்கான ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. 6வது பே கமிஷனில் இது அப்ரூவல் கொடுத்தாங்க. அது எது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 80 வயசு ஆகும்போது 20%, 85 வயது ஆகும்போது 30%, 90 வயது ஆகும்போது 40%, 95 வயது ஆகும்போது 50%, 100 வயது ஆகும்போது அவங்களுக்கு 100% பென்ஷன் கிடைக்கும். அதாவது 100 வயது ஆகும்போது அவங்க என்ன பென்ஷன் இன்றைக்கி டேட்டில் வாங்கிட்டு இருக்காங்களோ அதுவே டபுளாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நடைமுறையில் இருக்குது. இது 6வது பே கமிஷனில் ரெக்கமெண்ட் படி அதை அப்ரூவல் பண்ணாங்க. இது ஸோ இதே மாதிரி பார்லிமெண்ட்டோட ஸ்டாண்டிங் கமிட்டி அடிஷனல் பென்ஷன் பற்றி 110வது ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அது 10/12/2021 அதை சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதே பார்லிமெண்ட்டோட ஸ்டாண்டிங் கமிட்டி 120வது ரிப்போர்ட்லேயும் 8/12/2022 அதோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ரெக்கமெண்டேஷனு. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷனில் அவங்க ஆல்ரெடி இந்த கமிட்டி கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ இது பென்ஷன் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பென்ஷன் அசோசியேஷன் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு
5% அடிஷனல் பென்ஷன் வந்து 65 வந்து எப்போ முடியுதோ அப்போ வந்து 5% வந்து கொடுக்கணும். 70 வயசு ஆகும்போது அவங்களுக்கு 10% வந்து இருக்கணும். அதே போல் 75 வயது ஆகும்போது 15% இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு 80 வயசு ஆகும்போது 20% ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி DOPPW வந்து இதுக்கான மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து கமிட்டியும் வந்து ரெக்கமெண்ட் கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை பென்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கோ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த ப்ரொபோசலுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் பென்ஷனர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிவில் ஸ்டாஃபோட CPAவும் வந்து அதுக்கு அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ரயில்வே பென்ஷனரோட ரயில்வே போர்டும் வந்து இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. போஸ்டல் பென்ஷனரோட போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு வந்து பண்ணாங்க. டிஃபென்ஸ் சிவிலியன் பென்ஷனரோட CGDAவும் PCDAவும் கூட இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுபடி 65லேருந்து 70 வயது வரைக்கும், அதே போல் 70லேருந்து 75, 75லேருந்து 80 வயது ஆகும்போது அதுக்கு தகுந்தாப்புல அந்த குரூப் ஏஜுக்கு தகுந்தாப்புல அதோட அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரை வந்து ரீஎக்ஸாம் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கிடைச்சாச்சு. ஸோ இதுபடி 110ஆவதுலேயும் சரி, அதே 110ஆவது ரிப்போர்ட் கமிட்டிலையும் சரி, 6வது பே கமிஷன் படி இப்போ நம்ம அடிஷனல் பென்ஷன் வந்து 80 வயது ஆகும்போது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபோசல் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து கன்சிடர் பண்ணி அதோட ப்ரொபோசல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5% வந்து 65 ஆகும்போதும், 10% வந்து 70 வயது ஆகும்போதும், 15% 75 வயது ஆகும்போதும், 20% 80 வயது ஆகும்போது இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த ப்ரொபோசல் வந்து கொடுத்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொபோசலை அக்ரி பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி டேட்லேயுமே அது வந்து பெண்டிங்காக தான் இருக்குது. 8வது பே கமிஷனில் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது, ஸோ இந்த அடிஷனல் பென்ஷனுக்கு இவங்க சொல்கிற மாதிரி 65 வயது ஆகும்போது 5%லேருந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி 8வது பே கமிஷன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம 8வது பே கமிஷனோட அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் நம்ம வந்து அதை பற்றி பேச முடியும். ஸோ இன்றைக்கி டேட் வரைக்கும் இந்த 65 வயது ஆன பிறகு அந்த 5% அடிஷனல் பென்ஷன் அதிகரித்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அது பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதுக்கான ரிப்ளை கவர்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஸோ இன்றைக்கி நிலைப்பாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து 65 வயது ஆகும்போது அந்த அடிஷனல் பென்ஷன் சேர்த்து கொடுக்கறது வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னுமே அது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி டேட்டில் இல்லை. 8வது பே கமிஷனில் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 80 வயதுக்கு மேலே ஆன பிறகும் கூட அவங்களோட கூடுதல் பென்ஷன், அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்காதவங்க போராடி அதுக்கான அரியர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி பிபிஓவில் வந்து டேட் ஆஃப் பர்த் தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடிஷனல் பென்ஷனுக்கான ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்டேட் ஆகாதவங்க டேட் ஆஃப் பர்த்தை வந்து அப்டேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கான அடிஷனல் பென்ஷன் தொகை வந்து அரியர் தொகை 3.46 லட்சம் வந்து அவங்க அரியரை வாங்கியிருக்காங்க. அவங்களோட பென்ஷன்லேயும் அது அடிஷனல் பென்ஷன் ஆட் ஆகிடுச்சு. பிறந்த தேதி வந்து பிபிஓவில் இருந்தும் அவங்களுக்கு சரியான டைமில் இம்ப்ளிமெண்ட் ஆகாதவங்க அதுக்கும் வந்து கிரீவன்ஸ் போட்டு இவங்க 1.55 லட்சம் வந்து அரியர் அமௌண்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, இல்லை உங்களுக்கு 80 வயதுக்கு மேலே ஆகிடுச்சு, உங்களுக்கு அந்த 20% அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கிரீவன்ஸ் போட்டு அதுக்கான என்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் 80 வயது முடிஞ்சு 81 என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னிலேருந்து தான் இது கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 81லேருந்து 85 வயது வரையும் உங்களுக்கு வந்து 20% கிடைக்கும், ப்ளஸ் இதுக்கான டிஏவும் வந்து கிடைக்கும். அதே போல் 86 என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து 90 வயது வரைக்கும் 30% கிடைக்கும், ப்ளஸ் இதுக்கான டிஏ வந்து கிடைக்கும். 90லேருந்து 95 வயது வரைக்கும் 40% ப்ளஸ் டிஏ கிடைக்கும். ஸோ 95லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 50% ப்ளஸ் டிஏ. 100 வயது கடந்தாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு 100% பென்ஷன் கிடைக்கும். அதாவது எவ்வளோ பென்ஷன் வாங்குறீங்களோ அது வந்து டபுளாக கிடைக்கும், ப்ளஸ் அதுக்கான டிஏவும் கிடைக்கும். இப்போ உதாரணமாக ஒரு பென்ஷனரோட பேசிக் வந்து 30,000 அப்படின்னாக்கா ஸோ இவருக்கு வந்து 50% வந்து கிடைக்குது. அதாவது அவரோட வயசு வந்து 96 வயதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 96 முடிஞ்சு 97 நடக்குது, அவரோட 50% கிடைக்கணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து இது ப்ளஸ் 15,000 வந்து இங்கே ஆட் ஆகும். ஸோ இந்த 15,000 ஆட் ஆகிட்டு இது டோட்டல், ஸோ இது 45,000 ஆகும். ஸோ இந்த 45,000க்கு டிஏ வந்து என்ன, நீங்கள் வந்து 50%னாக்கா ஸோ அது டிஏ ஆட் ஆகிட்டு டோட்டல் பென்ஷன் என்ன வருதோ அதுதான் வந்து அவங்களுக்கு பென்ஷனாக வந்து கிடைக்கும். இதுதான் அடிஷனல் பென்ஷனு. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கான இன்றைக்கி டேட்டில் வந்து இது வந்து
நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட்டில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம கேட்டது. ஸோ இதுக்கான ப்ரொஃபசல் தான் போயிருக்கு. 8வது பே கமிஷனில் இதுபடி நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதுனாக்கா 60 வயசுக்கு மேலான சீனியர் சிட்டிசனுக்கு ஸோ இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கிடைக்கும் போது எப்படி இங்கே 20% கிடைக்குதோ அந்த மாதிரி 5% ஆட் ஆகிட்டு வரும். அவங்களோட பேசிக் பென்ஷனுக்கு மட்டும்தான். ப்ளஸ் எவ்வளோ % அதிகமாகுதோ அதுக்கான டிஏ வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பேசும்போது தான் மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணியாச்சு, அது மூலிமா அவங்களுக்கு வந்து என்ன பயன் கிடைக்கணுமோ அது வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதே வழிமுறையில் அவங்களும் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட யாரெல்லாம் வந்து பிரச்சனை சொல்கிறாங்களோ அவங்களோட அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளம் பற்றி நம்ம இந்த மாதிரி வந்து வீடியோவும் போடுவோம். ஸோ வீடியோவில் போடும்போது மற்றவங்களும் அதே ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்காங்கனாக்கா அதே கைட்லைன் அதே வழிமுறையில் அவங்களும் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை வந்து கிடைக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான சஜஷன் என்னவோ அதை கேட்டு உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக இருக்கணும். மெம்பர் ஆகிட்டு நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்மளோட சேனல்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.